வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் கேக் முட்டை இல்லாமல் பட்டர் இதெல்லாம் எதுவுமே ஓவன் எதுவுமே இல்லாமல் குக்கரில் வந்து நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து எல்லாமே கப் மெஷர்மெண்ட் தாங்க. இந்த ஒரே கப்பை வச்சு தான் எல்லாம் அளந்து சொல்ல போகிறேன். இதே அளவு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் வந்து 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக ஆயிலுங்க, 1 கப் அளவுக்கு பால், அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரைங்க, இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸுங்க. இதை சேர்த்திட்டு நல்லா வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 20 to 30 நிமிஷம் வந்து இதை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாங்க. இந்த ரெஸ்ட்டு வச்ச டைம் கடையில் நான் கேக் டின் ரெடி பண்ணிக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு அதை வந்து இந்த டின்னில் எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவுங்க, மைதா மாவு போட்டு அதையும் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை கீழே கொட்டிடலாங்க. ஸோ இது மாதிரி ரெடி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கேக் சைட்லெலாம் ஒட்டாமல் வரும். இப்போ இது வந்து 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த சர்க்கரை வந்து எதுவும் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கரைச்சிடலாங்க. ஸோ சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து பேக்கிங் பவுடர் வந்து 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாங்க, இட்லிக்கு போடுற சமையல் சோடா, 1/4 டீஸ்பூனோட கம்மியாக கொஞ்சம் உப்பு, வாசத்துக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேங்க. இதை வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறமா இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு மைதா மாவுங்க, அதில் 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ருங்க. கொக்கோ பவுடரையும் மைதா மாவையும் முதல்லையே வந்து நான் ஜலிச்சு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கேக் டின்னில் வந்து மாற்றிக்கலாங்க. ஸோ கேக் டின் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான பாத்திரத்தில் கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து மாற்றினதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை தட்டி விடணுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் வெளியில் வரும். நான் வந்து குக்கரை 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து மூடி போட்டு அதை சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. சூடு பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து கேக்கை உள்ளே வச்சுருக்கேன். உள்ளே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 3/4 மணி நேரம் வந்து அதை அந்த சூட்லேயே வச்சுருக்கணுங்க. ஸோ 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேக் வெந்துருச்சுன்னா எடுத்துடலாங்க. மாவு எதுவும் ஒட்டலை. ஸோ கேக் வெந்துருச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா உடனே வந்து அதை எடுக்காதீங்க. கண்டிப்பாக வந்து வராது வெளியில். அப்படியே வந்தாலும் ஃபுல்லாக எல்லாம் பிஞ்சிரும். ஸோ 1/2 மணி நேரமாச்சு அதை ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக கேக் வந்துடுங்க. இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. நீங்கள் முட்டை எதுவுமே போடாமல் நீங்கள் கண்டிப்பாக இந்த அளவுக்கு சாஃப்டாக கேக் செய்ய முடியுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வந்து மெஷர்மெண்ட் உங்கள் வீட்டில் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கரெக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணி கேக் செய்கிறப்ப கண்டிப்பாக குக்கரோட லிட்டையும் மேலே இருக்க வெயிட்டையும் வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து 45 மினிட்ஸாவது ஆகும் லோ ஃப்ளேமில் வைக்கிறப்ப. எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 hour கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. இல்லைன்னா வந்து கேக் உள்ளேயே ஒட்டிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.